குடிமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் என் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஏதோ நாங்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறோம், அந்த அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்பதற்காக நடத்தவில்லை. இங்க இருக்கின்ற அன்பு தாய்மார்களுக்கு தெரியும், இப்போது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக சில செய்திகளை தந்து கொண்டிருக்கிறார். அதில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நாங்கள் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக தரப்போகிறோம் என்று சொல்லுகிறார். நீங்கள் இதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். 100 நாள் வேலை திட்டம் என்பது இந்த மேடையில் இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்தியாவுக்கு ஒரு ஆட்சியை கொண்டு வந்து, இந்தியாவுக்கு ஒரு பிரதமரை கொண்டு வந்து, அந்த ஆட்சியின் மூலம் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் மகாத்மா காந்தி தேசிய மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு சட்டம். அந்த சட்டம் எப்படி என்று சொன்னால், ஒரு குடும்பத்திற்கு ஒரு அட்டையை கொடுத்தால் 100 நாள் கட்டாயம் அந்த குடும்பத்துக்கு வேலை கொடுக்க வேண்டும். என் அன்பு தாய்மார்களே, நீங்கள் எல்லோரும் 100 நாள் கடந்த 15 ஆண்டு காலத்தில் செய்திருக்கிறீர்களா? நீங்களே சொல்லுங்கள். 10 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலம் அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தார். 4 ஆண்டு காலம் இப்போது அறிவித்திருக்கின்ற எடப்பாடி இருந்தார். இந்த 11 ஆண்டு காலமும் மோடி தான் இந்த நாட்டின் முதல்வராக இருந்தார், பிரதமராக இருந்தார். நீங்க புரிஞ்சுக்கணும், யாருக்கு இது பிரதமரா? மோடி பிரதமரா இருக்காரு, எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார். மோடி பிரதமர், எடப்பாடி முதலமைச்சர். ஏன் அப்ப கொடுக்கல? 40 நாள் கொடுக்கலையே, 50 நாள் கொடுக்கலையே. ஊருக்கு வருமானா கேட்டீங்களா இல்லையா எல்லா பெண்களும்? ஆனால் கலைஞரும் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போது 100 நாள் கரெக்டா வேலை நடந்துச்சு. அதன் பிறகு இப்ப என்ன நிலைமை? அந்த 100 நாள் வேலை திட்டத்தை சட்டமாக இருந்துச்சு. சட்டமாக இருந்தா நம்ம உரிமையா கேட்க முடியும். இப்போது வாயில் நுழையாத ஒரு பெயரை வைத்து திட்டமாக மாற்றிருக்கிறார்கள். அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு 100 நாள் இந்தியாவில்